ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அரிசி பவுடரும் தேன் வச்சு ஒரு சூப்பராக ரொம்ப சிம்பிளான ஃபேஸ் பேக். உடனே இப்போ நம்ம எங்கன்னா கிளம்பி நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக ஆகணுன்னாக்கா உடனே இந்த மாதிரி அரிசி பவுடர் அரைச்சி வச்சுக்கிறது எடுத்துக்கோங்க. அடுத்து தேன் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணி பாருங்கள். அந்த அழுக்கெல்லாம் முகத்தில் இருக்கிறது கூட நம்மளுக்கு ஃபுல் கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், தேவையான அளவுக்கு இது அரிசி பவுடரு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து ஹனி. நீங்கள் எந்த பிராண்ட் ஹனி யூஸ் பண்ணல பரவாயில்ல, ஆனால் ஒரிஜினலாக இருக்கணும். பாருங்கள், இதில் தேவையான அளவுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கினேன். தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி பவுடர் எடுத்துக்கிறேன். இது கொறுப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கொறுன்னு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நான் தண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா தேன், அரிசி, அடுத்து தண்ணி. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இது ஊறணும். ஏன்னா கொஞ்சம் கொரன்னு இருக்கிறதுனால அது ஊறுச்சுன்னா இந்த தண்ணியில் இன்னும் நல்லா டைட்டாக இதாகும். ஏன்னா நம்ம அரைக்கும் போது இது ஜெலிக்கில் நான் அப்படியே அரைச்சி டைரெக்டாக வச்சுருக்கீங்க பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொரன்னு இருக்குது. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் நேரம் பொறுத்து நல்லா டைட்டாக ஆகிட்டு இருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறணும். ஊறின பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இப்போ இது எந்த அளவுக்கு நல்லா ஊறிக்கு உள்ள தண்ணி ஊற்றினேன். இந்த கொரன்னு கருத்து இல்லைங்களா, பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி ஒரு டைட்டாக கெட்டியாக இருக்குது பாருங்கள். நான் இது அரிசி மாவு போட்டு தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள். இந்த அளவுக்கு தான். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சோம்னா அது இன்னும் இருக்கிறது நல்லா ஊறிடும். கொஞ்சமாக இஞ்சி கெட்டியாக ஆக எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் ஒரு 2-3 ட்ராப்பு ஹனி சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஹனி ஒரு 2-3 ட்ராப்புக்கு போதும், ஜாஸ்தி வேண்டாம். இப்போ இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். எந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ இது நம்ம முகத்தில் அப்ளை பண்ணலாம். இப்போ இது உங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வேறு 2 தான் தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி. அடுத்து அரிசி அரைச்சி வச்ச பவுட்ரு, அடுத்து தேன். நல்லா ஸ்கின்னு பிரைட்டும் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். இந்த 2 பொருளே வச்சு எங்கன்னா கிளம்பணுன்னா நம்ம அது இதுன்னு அரைச்சி இது பண்ணோம்னா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் மினிமம் நீங்கள் விட்டினா தான் அது நல்லா காயும். அது இல்லாமல் நீங்கள் போடும்போது இப்போ இந்த மாதிரி எடுத்தோம்னா நல்லா நைஸாக இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். கொரன்னு இருந்துச்சுனாக்கா அப்போ நம்ம முகத்தில் நல்லா ஒட்டாது. பாருங்கள் இந்த அளவுக்கு. அதுக்கு தான் நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வைக்கும் போது அதை நல்லா ஊறிடும். உங்களுக்கு காட்டணும் இல்லைங்களா, நான் ஃபஸ்ட்டு ஊற்றி தண்ணி ஊற வைக்கும் போது எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, அப்புறமா எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கெட்டியான இதில் வந்துடுச்சு. ஏன்னா நான் அரைச்சிருந்து அப்படியே போட்டு வச்சு நான் ஜலிக்கல, அதனால தான் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி. இல்லை உங்களுக்கு தண்ணி வேண்டாம், பாலில் தான் கலக்கி போடுறேன்னா கூட அப்படி கூட நீங்கள் போடலாம். பாருங்கள் இந்த